கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 87 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆதி ஆகமத்தில் ஈசாக்கோட வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டு வரோம். போன எபிசோடில் அவர் தேசம் விட்டு தேசம் போய் கேரார் தேசத்தில் கிணறு வெட்டி அதுக்கப்புறம் அங்கே குடியேறி அவர் அங்கே ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி நான் உன்னோட இருக்கேன், முக்கியமாக ரெகோபோத்துன்னு பேர் கொடுக்குறாரு. அவர் கிணறு வெட்டின இடத்துக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஈசாக்குக்கு வயசாயிடுது. 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். முதிர் வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ என் ஆயுதங்களாகிய இதெல்லாம் எடுத்துன்னு போ, ஆயுதத்தெல்லாம் எடுத்துன்னு போய் வேட்டையாடி எனக்கு நல்லா சமைச்சு கொண்டு வா. சமைச்சு கொண்டு வந்தீங்கன்னா நான் உனக்கு 4ஆம் வசனத்தில் சொல்றார், ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடைய முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இதை பாருங்க, அவங்க அம்மா, அதாவது ஏசாக்கும் அவங்க தான் அம்மா, யாக்கோபுக்கு அவங்க தான் அம்மா. இதை ரெபெக்காள் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு உடனே பாருங்க, அவங்களுக்கு யாக்கோபு மேலே தானே பாசம். உடனே பாருங்க, இவங்க இதை கேட்ட பிறகு 6ஆம் வசனம், ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரன் ஏசாவை அழைத்து இதன மாதிரி சொன்னாரு, ஆசீர்வதிக்க போறேன், நீ போ வேட்டையாடி கொண்டு வா, நல்ல சமைத்து ருசியான வகையில் எனக்கு கொண்டு வா, சாப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் மரணமடையம்னு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. அவர் சொன்னதை சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ரெபெக்காள் பாருங்க 8ஆம் வசனம், என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய், நான் சொல்றதை நீ செய். போ, மந்தைக்கு போ, 2 வெள்ளாட்டு குட்டிகள் எடு, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தம் மரணமடையும் முன்னே உன் ஆஸ்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்றால். அப்போதான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது பாருங்க. அப்போ யாக்கோபுக்கு ஒரு விஷயம், ஏன்னா வித்தியாசம் தெரியுமே அப்படின்னு சொல்லி தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, ஏசாக்கு ரோமம் இருக்கு, முடி ஏசாக்கு ஃபுல்லா முடி நிறைய இருக்குமே, எனக்கு முடியெல்லாம் இருக்காது உடம்புல, அதான் ஏசா ரோமம் மிகுதான், எனக்கு ரோமம் இல்லாதவன் ஆச்சே, அவர் கண்டுபிடிச்சிருவாரேன்னு சொல்லி, ஒருவேளை அதான் தடவை பார்த்து என்னை கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன பண்றதுன்னு கேட்கறான். ஆசீர்வாதம் கிடைக்காதே, சாபம் தானே கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க தாய் விடல, இல்லை இல்லை நீ நான் சொல்ற மாதிரி செய். பாருங்க, இன்னொரு மகனுக்கு ஆசீர்வாதம், இந்த மகன் மேல பிரியம் இருக்கிறதால இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு இவங்க பிரியப்படுறாங்க. அவர் அந்த மகன் ஆசீர்வாதிக்கு அவர் பிரியப்படுறார். இதுதான் நடக்குது. அப்புறம் பாருங்க, ரெபெக்காள் சமைச்சிட்டாங்க, எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணிட்டாங்க. 14ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு, அவர் தாய் தகப்பனுக்கு பிரியமானபடி சமைச்சிட்டாங்க. அப்புறம் 15ஆம் வசனம், பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்திலிருந்து தன் மூத்த மகனாக ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாக யாக்கோபுக்கு உடுத்தி அவன் ட்ரெஸ்ஸை இவனுக்கு போட்டு, அதுக்கப்புறம் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கையிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு, அவன் கழுத்து உடம்பெல்லாம் மூடி இருக்கும். 17, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். இவன் கொண்டு போய் என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட, அதே மாதிரி நான் தான் ஏசா, நீங்க சொன்னபடி பண்ண, நான் கொண்டு வந்ததை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஈசாக்கு, எவ்வளவு சீக்கிரம் நீ எப்படி வந்துட்ட? அவருக்கு ஆச்சரியம். 20ஆம் வசனத்துல சொல்றாரு, என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி ஆகப்பட்டது என்றான். அப்பயும் பாருங்க, அவனும் ஒரு பொய் சொல்றான். உன்னுடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு ஒரு பொய்யை வேற சொல்றான். அவங்க அம்மா கொண்டு கொடுத்து, அவங்க அம்மா இவன் மேல பிரியத்துல இதை செய்யறாங்க. சந்தேகத்தில் அவர் கேட்கிறாரு, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியே, இங்க ஒரு பொய் சொல்றான் திரும்ப. அப்போது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, 21ஆம் வசனம், அப்போது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே நீ என் குமாரனாக ஏசாதானா அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவான். சந்தேகம் வருது அவருக்கு, கிட்டவான்னு சொல்றாரு. 22ஆம் வசனம், தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம்,
கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் சகோதரனாக ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவர்களாக இருந்தபடினால் இன்னார் என்று அறியாமல் ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் சொல்லிட்டான். நீ ஏசாதானான் திரும்ப கேட்கிறார். அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா வேட்டையாடி புசிக்க சொல்லி அனுப்புனாரு, சமைச்சு கொண்டு வந்துட்டாரு யாக்கோபு. நீதானே வாய்ஸ் யாக்கோபு வாய்ஸா இருக்கு, டச் பண்ணா ரோமெல்லாம் இருக்கு, கையெல்லாம் ஏசா மாதிரி இருக்கு. தெரிஞ்சிட்டாரு வாய்ஸ் யாக்கோபு மாதிரி இருக்கு, ரோமம் இதெல்லாம் கை இதெல்லாம் ஏசா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அப்ப கூட அப்பதான் இவன் திரும்ப கேட்கிறாரு, நீதானா ஏசாதானான்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றாரு இவர். சரி, நீ வேட்டையாட கொண்டு வந்தெல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துன்னு போறாரு. யாக்கோபு எடுத்துன்னு போய் கொடுக்குறான். அவர் சாப்பிட்றாரு. அப்புறம் திராட்சை ரசமும் கொடுக்குறாங்க, குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 26ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்யணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவரும் போயிட்டு இது பண்ண உடனே அந்த வாசனை, அவர் அந்த வாசனைக்காக கிட்ட வர சொல்றாரு. அப்பொழுது அந்த வஸ்திரங்கள் வாசனை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை போல இருக்கிறது. ஏசாதானான்னு திரும்ப கன்ஃபார்ம் பண்றாரு. அவருக்கு ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு, ஏசாவா யாக்கோபா, ஏசாவா யாக்கோபான். அப்ப அந்த ஸ்மெல்ல வச்சு கிட்ட போவார் சொல்லி சொல்லும்போது வாசனையை பார்த்து, இது என் குமாரனுடைய வாசனை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் 28ஆம் வசனம் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு பாருங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இவர் வேட்டையாடி கொண்டர் சொன்னதை இவங்க அம்மா மந்தையிலிருந்து எடுத்து ஆட்டுக்குட்டியை சமைச்சு இவர்கிட்ட கொடுத்து ஏசா மாதிரியே ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அனுப்பி அவரும் டவுட்ல 2-3 முறை கேட்கிறாரு. அப்புறம் அவரும் ஏமாந்துடுறார். ஏமாந்து அவர் கொண்டு வந்ததை சாப்பிட்டு இவர் ஆசீர்வதிக்கிறார். முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்துல கூட பாருங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப தந்திரமா செய்யறாங்க. ஈவன் ஃபேமிலிகள்ல கூட இது நடக்குது. சொத்துக்காக தகப்பங்கிட்ட உயிரை எழுதி வாங்கிடுறாங்க அவங்க பேர்ல. மற்றவங்களெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. தங்கம் இந்த மாதிரி சில செல்வங்களை தனியா தகப்பிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்ற இதே அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. இதுல தகப்பனும் மூத்தவன் ஆசீர்வதிக்க பிரயாசப்படுறாரு, தாய் இளையவன் ஆசீர்வதிக்க பிரயாசப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நடக்குது பாருங்க. அது சில பேர் எந்த கடமையும் செய்யாத பிள்ளைங்களுக்கு கூட அவங்க எல்லாமே செய்ய தயாரா இருக்காங்க. எல்லாமே செய்யற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு அந்த பிரியம் வர மாட்டேன். பிரியம் இருக்குது. எதுவும் செய்யலைன்னா கூட அந்த பிள்ளை மேல பிரியம் இருக்கும். சில தாய் தகப்பனுக்கு ஒன்னு தாய்க்கு அந்த மக மேல பிரியமா இருக்கும், இல்ல தகப்பனுக்கு அந்த மக மேல பிரியமா இருக்கும். இப்படி எல்லாம் நடக்குது. ஒருத்தருக்கு இனிப்பையும் ஒருத்தருக்கு கசப்பையும் கொடுக்குறது. இதுதான் வாழ்க்கையில வாழ்க்கை முழுவதும் பாத்தீங்கன்னா இப்ப கூட இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். எல்லாமே ஈசா கூட வாழ்க்கையில. ஆனா இது பாருங்க, இது இப்படிதான் நடக்கணும்னு இருந்ததால வேதத்துல எதையுமே பாருங்க மறைக்கவே இல்லை. என்ன நடந்ததோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஈசாக்கு இதை மாத்தி அவங்க சரி பண்ணி எழுதியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யல பாருங்க. எல்லாமே தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. எதையுமே மறைச்சி குறைச்சி எதையும் செய்யல. அப்படியே நீங்க வேதம் வாசிச்சீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே வெளிப்படையா. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதால எதையுமே மறைக்கல. வேத வசனத்தை வாசிக்க 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 நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஆண்டவருக்கு ஒரு 5 நிமிஷமா இருந்தாலும் சரி, 10 நிமிஷமா இருந்தாலும் சரி, இல்ல 1 மணி நேரமா இருந்தாலும் சரி, ஆனா நீங்க அதை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும், இதுதான் அந்த முழு இருதயத்தோட நம்ம துதிக்கும் போதுதான் ஆண்டவருடைய கிருபைய, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாமளும் சமாதான சந்தோஷத்தோட வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, அநேகர் உபயோகப்படும்படி. ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க, நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.